இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டோம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என முதலமைச்சர் பேச்சு. மஞ்சப்பை திட்டம் அரசின் திட்டமாக இருந்தால் போதாது, மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் எனவும் வேண்டுகோள். மூச்சு திணற வச்சிருக்கு. இன்னைக்கு வெளியே கிளம்புனா செல்போனை சார்ஜ் பண்ணிட்டு தான் எல்லாரும் கிளம்புவோம். அது மாதிரி மறக்காம துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம். இந்த சின்ன செயல் நம்ம கூட்டு முயற்சிக்கு ஒரு தொடக்கமா இருக்கட்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மக்கள் சுய ஒழுக்கத்துடன் அரசு கொண்டுவர திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு மட்டுமல்ல, சூழலியல் நீதிக்கான அரசாகவும் இருக்கும் எனவும் திட்டவட்டம். ஜப்பான் மாதிரி இல்ல, ஐரோப்பா மாதிரி இல்லைன்னு நிறைய சினிமாவில் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் நமக்கு இருக்க வேணாமா? அதுக்கான முதல் படிதான் குப்பைகளை தரம் பிரிச்சு போடுறது பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த தூய்மை மிஷன். நமது $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி பசுமை வழியில் இருக்க வேண்டும் என்பதுதான் என முதலமைச்சர் பேச்சு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்ச்சி தொழில்துறையின் மையமாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். நம்ம கனவு $1 டிரில்லியன் பொருளாதாரம் மட்டும் கிடையாது, அது ஒரு பசுமை பொருளாதாரமாக இருக்கணும் என்பதுதான் இந்த மாற்றத்தை வழிநடத்துவதற்கான கருவிகள், வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு வழங்க முதலமைச்சரின் பசுமை தொடர்களின் முதல் பேட்ச். பதினான்கு கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி வலைகள் மறுசுழற்சி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனுஷ்கோடியில் பிளமிங்கோ பறவை சரணாலயத்தையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இயற்கை எழில்மிகு தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா பகுதியில் ராமேஸ்வரத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ள தனுஷ்கோடியில் 524 ஹெக்டேர் பரப்பளவில் பெரும் பூநாரை சரணாலயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கை செய்யப்படுகிறது. இப்பகுதியானது சென்னை கிண்டியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல். புதிதாக நியமிக்கப்பட்ட வனத்துறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தைலாபுரம் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு நிறைவு. நிர்வாகிகளை அடுத்தடுத்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் பேச்சுவார்த்தை. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான முதல் போக்கை சமரசம் செய்து வைக்க பேச்சுவார்த்தை என தகவல். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளும் மரியாதை. அருமை புதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நல்லாட்சி நாயகர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி நீடிக்க அருள் செய்ய அல்லாஹ்.
காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகள் மரியாதை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மரியாதை. தமிழ் மண்ணில் நல்லிணக்கத்திற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தலைவர் காயிதே மில்லத். சமூக ஒற்றுமைக்காக நேர்மையான, தூய்மையான பாதையில் பயணித்த காயிதே மில்லத் சேவைகளை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு. சினிமாக்காரர்கள் மீது அதிக கவனம் வைக்காதீர்கள் என்ற அடிப்படையில் அறிவுரை கூறினேன். விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் வேல்முருகன் விளக்கம். நான் பாமகவில் சேர்க்கிறேன் என கூறப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என வேல்முருகன் பேட்டி. தைலாபுரத்தில் ராமதாஸை எனது சகோதரர் திருமால்வளவன் சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை எனவும் விளக்கம். பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாசுடன் தாங்கள் இருப்பதாகவும் வேல்முருகன் உறுதி. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியை வரவேற்க திரண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்களால் பயங்கர கூட்ட நெரிசல். குழந்தை, பெண் உள்பட 11 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் முறையாக திட்டமிடுதல் இல்லாததே உயிர் பலிக்கு காரணம். கர்நாடக மாநில அரசு மீது அம்மாநில பாஜக பகிரங்க குற்றச்சாட்டு.